ஈரான் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளதால் தலைநகர் டெஹ்ரானில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. மேற்காசிய நாடான இஸ்ரேல் மீது காசாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தாக்குதல் நடத்தினர். இதைத் தொடர்ந்து ஹமாஸ் பயங்கரவாதிகள் மீது இஸ்ரேல் தொடர்ந்த போர் தற்போது வரை தொடர்கிறது. இந்த போரில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பிற்கு மற்றொரு மேற்காசிய நாடான ஈரான் ஆதரவு தெரிவித்தது. இதனால் ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரானில் உள்ள அணு நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால் பதற்றமான சூழல் காணப்படுகிறது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ராணுவத்தின் முக்கிய தளபதியான சலாமி என்பவர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே ஈரான் மீதான தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் ஈரானிய அச்சுறுத்தலை முறியடிக்க இந்த தாக்குதல் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் இஸ்ரேலில் அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு தாங்கள் காரணம் இல்லை என்றும் அமெரிக்காவை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது.